இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய மாநிலமாக இருந்து 40 எம்பியை நீங்க ஒரே கட்சிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு இந்த 40 பேரும் ஒரே குரலாக அங்க பேசினால் கூட உங்களால ஒரு அதிகாரத்தையும் பெற முடியாது. காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த இதுல இந்த 40 பேருங்கிறது மைனாரிட்டியா மாறிடுறாங்க. அப்ப அதே நிலைமை இங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் வரும். இப்ப சட்டமன்றத்துக்குள்ளேயும் இதே நிலைமை வந்துச்சுன்னாக்க நீங்க எத்தனை பேர் தேர்ந்தெடுத்து நீங்க தமிழர்களா உள்ள அனுப்பிச்சீங்கனாலும் வட இந்தியர்களாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடியதுதான் அவர்கள் போடக்கூடியதுதான் சட்டங்கிற நிலைமை தமிழகத்துக்கும் வரும். அதனுடைய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த திருத்தங்கிறத அவங்க கொண்டு வர்றாங்க. நாம சொல்றது என்னன்னா குறைந்தபட்ச ஒரு அளவீடுங்கிறது ஒண்ணு வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்மளுடைய தமிழர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு அந்த எண்ணிக்கையிலிருந்து இத்தனை சதவீதத்துக்கு மேல் வேற்று மாநிலத்தவர்களுக்கு நம்ம வாக்குறுதிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலைமையை நம்ம உருவாக்கணும். ஏன்னா இந்த எண்ணிக்கை வந்துட்டு சதவீதத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டுமே நம்மளால வந்துட்டு மீண்டும் மீண்டும் நம்மளால தமிழர்களுடைய ஆட்சியை உருவாக்க முடியும். எப்ப இந்த சதவீதத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு பெருசா போயிடும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா